யாழ்ப்பாண குடாநாட்டின் கடல் பகுதியில் அதிகமான கடற்படை கண்காணிப்பும் ரோந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பிரதானி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிலாபம் தென்துர கடல் பகுதியிலும் கடற்படை ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் யாழ்ப்பாண கடல் மார்க்கத்தை அதிகம் பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன. யாழ் கடல் மார்க்கத்திலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் தப்பிச் செல்கின்றன. அத்தோடு சிலாபம் தெவுத்துறை கடல் பகுதியிலும் போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும் அதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் புலனாய்வு தகவல்களை அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் கஞ்சிபானை இம்ரான் யாழ் கடல் வழியாகவே இந்தியா தப்பி சென்றார். அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சவந்தியும் கே பாய் என்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரே கடற்தொழில் படகின் மூலமாக இந்தியாவுக்கு சென்றனர். தென்பகுதி கடற்பகுதி அலைகளின் வேகம் குறைவானதாக காணப்படுவதால் சர்வதேச கடலில் இலங்கைக்கு வரும் போதைப் பொருட்களை சிறிய கடற்தொழில் படகின் மூலமாக கரைக்கு கொண்டு வருவது இலகுவானதாக இருப்பதால் தென் கடற்பகுதிகள் போதைப்பொருள் கடத்தலுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தென்பகுதி அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பும் காரணமாகும். இதன்போது தென்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் கடத்தல்காரர்கள் வழிகளை மாற்றியமைக்க கூடும் என்று புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன.